கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வழி சாலைகள் பணிகள் இன்னும் முடியாத நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் கொண்ட குறுகிய சாலைகள் வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள் அதிகநகர வாரங்களில் எடுத்து செல்வதில் உள்ளூர் மக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகிறது. பல விபத்துகள் ஏற்படுகிறது. சென்ற ஆண்டு மட்டும் சாலை விபத்தில் 336 பேர் மரணமடைந்துள்ளனர். இதுபோன்ற சவால்களை கட்டுப்படுத்த கனிமவள உற்பத்தி, போக்குவரத்து போன்றவற்றை கணினிமயமாக்கி இ-பாஸ் முறையை நடைமுறைப்படுத்தவும், 10 சக்கரங்களுக்கு அதிகமான அதிகநகர வாகனங்கள் குறுகிய சாலைகள் செல்வதை தடுக்கவும் நம்முடைய அரசு பல முயற்சிகள் எடுத்தது. அதுக்கு நீதிமன்றம் சில தடைகளை விதித்திருக்கிறது. ஆனால் அந்த தடைகளை மாற்றிவிட்டு மீண்டும் அதை நடைமுறைப்படுத்த நான் அன்போடு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வழி சாலைகள் பணிகள் இன்னும் முடியாத நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் கொண்ட குறுகிய சாலைகள் வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள் அதிகநகர வாரங்களில் எடுத்து செல்வதில் உள்ளூர் மக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகிறது. பல விபத்துகள் ஏற்படுகிறது. சென்ற ஆண்டு மட்டும் சாலை விபத்தில் 336 பேர் மரணமடைந்துள்ளனர். இதுபோன்ற சவால்களை கட்டுப்படுத்த கனிமவள உற்பத்தி, போக்குவரத்து போன்றவற்றை கணினிமயமாக்கி இ-பாஸ் முறையை நடைமுறைப்படுத்தவும், 10 சக்கரங்களுக்கு அதிகமான அதிகநகர வாகனங்கள் குறுகிய சாலைகள் செல்வதை தடுக்கவும் நம்முடைய அரசு பல முயற்சிகள் எடுத்தது. அதுக்கு நீதிமன்றம் சில தடைகளை விதித்திருக்கிறது. ஆனால் அந்த தடைகளை மாற்றிவிட்டு மீண்டும் அதை நடைமுறைப்படுத்த நான் அன்போடு